ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பிம்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா மோனா ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரையல் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரப்போது. என்னென்ன எப்படி எப்படி செஞ்சேன், என்னென்ன செஞ்சு வைக்க போறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுன்னா நீங்கள் வீடியோக்குள்ள பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு எதுக்கு நேரத்துக்கு நீ ரெடி ஆகிருக்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம லிட் மூவி போக போகிறோம். என்னடா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியா? கோம்பினி சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் நம்ம போக போறோம். அதுக்காக தான் ரெடி ஆயிருக்கோம். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு பாருங்க. காட்டன் ட்ரெஸ், பியூர் காட்டன். ஃபர்ஸ்ட் இது அரைச்சு வச்சிருக்கேன் நானு. மார்னிங் உங்களுக்கு புளிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். இது காட்டு. இது சோள தோசைக்கு சோள மாவு ஆட்டி வச்சிருக்கேன். இது ராகி ஆப்பமாவு. இது ராகி ஆப்பமாவு, சோள தோசை, சோள பணியாரம், சோள இட்லி, இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இது நான் ட்ரையல் பார்க்கறதுக்காக. ஏன்னா மோனா ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் நம்ம செஞ்சு தரணும், மில்லட்ஸ்ல செஞ்சு தரணும் அப்படின்னு, ஹெல்த்தியா இருக்கணும்ல பேபியும் அவ்வளோ. அதுக்காக சாப்பிட்றோம். வாவ், 2 வாய் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருந்தா வேற என்ன பண்றது, இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். அதுக்காக தான். இப்ப கொஞ்சம் வாமிட் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் இதுக்கப்புறம் இங்க இருந்து பார்த்தது அதே மாதிரிதான் இருக்கு. அப்படின்னா எல்லாருமே சொல்றீங்க 4 மாசத்துல வாமிட் நின்றோம், 5 மாசத்துல வாமிட் நின்றோம்ன்றீங்க. ஆனா இருந்துகிட்டே தான். ஒரு சிலர் எங்களுக்கு எல்லாம் டெலிவரி வரைக்குமே இருந்தது அப்படின்றீங்க. எப்படின்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சினிமாக்கு போறோம். சினிமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் இந்த மாவு எப்படி புளிச்சிருக்கு, நம்ம எந்த மாதிரி வருது, கரெக்டா பதத்துல வருதான்னு பார்ப்போம். பண்ற மேட்ச் பார்த்துனே வரியா? ஆர்சிபி போட்டு நொறுக்குறானுங்க போல. ஆறாரு இல்லையா? ஆர்சிபியா ஆறாரா? 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். இந்த மேட்ச்ல முடிஞ்ச போது பார்ப்போம். சரி பார். ஆர்சிபி ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் விராட் கோலி ஃபேன். இவன் இது கேட்டுனே இருக்கான். அந்த ஜெர்சியா பாவம் புள்ள ஜெர்சி கேட்டுனே இருக்கு. ஒரு ஸ்டார் இருக்கும். அடுத்த வருஷம் வாங்கிட்டார் ஐபிஎல்க்கு. அடுத்த வருஷம் 2 ஸ்டார் வந்துருவாங்கடா. அப்போ வாங்கிக்கலாம். ஓகேவா? 18 வருஷத்துக்கு சொல்லிருக்க ஸ்டார் ஜெர்சி வாங்கணும். அதுதான் வாங்கணுமா? ஆமா, அதுதான் ஜாலி. அதுக்கப்புறம் 10 ஸ்டார் அடிச்சா கூட அது முதல் ஸ்டார் ஜெர்சி போல வராது. அதனால அவருக்கு படம் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். என்னடா ஜென்சி கிட்ஸ் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லையா? பிரதீப் நடிச்ச படத்துல இந்த படம் தான் ஃபிளாப்ல. முத நாள் தானே யாருன்னு தெரியும். டியூடு டிராகனுக்கு அடிச்சுக்க முடியல. லவ் டுடேக்கலாம் அந்த அளவுக்கு ஓகே. அதெல்லாம் ஃபன்னா இருக்கும். சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சிரிக்கிற மாதிரியே இல்லைல்ல. வரல அந்த 3 படத்துல இது கொஞ்சம் கம்மி மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஒன் டைம் நல்லா இருக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்காக ஒன் டைம் பார்க்கலாம். அவரோட ஆக்டிங்காக பார்க்கலாம்ல. ஆனா இந்த இடத்துல அவருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. டியூட் எல்லாம் செமையா இருக்கும். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இது ராகி ஆப்ப மாவு. ஓகேவா? இது ராகி தோசை மாவு, ஆப்ப மாவுக்கு சோளம். இது சோளம். அப்ப இன்னைக்கு ஆர்கானிக் ஃபுட்டு தான். மில்லட் கூழு. நீ கூழ் நேற்று நைட்டு செஞ்சு வைக்கல. சினிமாக்கு போயிட்டோம்ல. எப்படி இருக்கு பத்தியா? நல்லா ரெண்டுமே நல்லா பிடிச்சிச்சு. ஓகே, இப்ப தோசையா ஊத்திக்குவியா, ஆப்பமா ஊத்திக்குவியா? செய்யலாம். சோள தோசை, கார சட்னி, ஆரஞ்சு சட்னி எனக்கு பிடிச்சது. அன்னைக்கே செஞ்சது கை சாப்பிடவே இல்லை. லாஸ்ட் டைம் ஒரு தடவை செஞ்சது சாப்பிடவே இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு. எடுத்து வரப்பா. நல்லா இருக்கும். சரி, வேஸ்ட் ஆஃப் டைம். நீ போய் எனக்கு எடுத்துன்னு வா. சொல்லு. இது என்ன தோசை? சோள தோசை. என்ன தோசை? சோளம். இப்படி போட்டுக்கணும். சட்னி நல்லா தொட்டுக்கணும். சக்சஸ் ஆயிட்டனா? பொண்ணு வந்தா ஓகேவா ஆயிடுமா? மில்லட் தோசை. அகவாரு ஜென்சி கிட்ஸ் மண்டை எப்படி ஆட்டுதுன்ட்டு. நேற்று பிரதீப் ரங்கராஜன் மாதிரி இவர் வண்டி ஆட்டினுறாரு. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் பாரு, அப்புறம் நல்லா இல்ல அப்படின்றாரு. இதெல்லாம் சாப்பிடணும் மௌலி. அப்பதான் கை கால்லாம் ஸ்ட்ரென்த்தா இருக்குது, எலும்புக்கு பலம்.
உங்க பிள்ளை தூக்கிட்டு நடக்கிறதுக்கே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். ரெகுலரா இது செய்யணும், செஞ்சா சாப்பிடலாம். இல்ல செய்வேன். சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குது என்னோட அளவெல்லாம். இந்த அளவு அடுத்த தடவை நான் மோனா வரும்போது அரைச்சு காட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அளவெல்லாம் சொல்றேன். நீ இப்பவே சொல்லி இப்ப எலி நீங்கெல்லாம் செக் பண்ணின்னு இருக்கேன். ஓகேவா? மோனா வந்தா பர்ஃபெக்ட்டா மோனாக்கு பர்ஃபெக்ட்டா கொடுப்பேன். நம்ம ஒண்ணு நினைச்சா நடப்பது ஒண்ணு நடக்குது. தோசை சாப்பிட்டியே, தோசை சாப்பிட்டு மயக்கத்துல உட்கார்ந்து இருந்தியா? ஐயோ ஆமா, தோசை சாப்பிட்டு அப்படியே மயக்கத்துல கிறக்கின்னு உட்காந்துருந்தேன் நானு. இப்ப எனக்கு வேலை வந்துச்சு, நான் ஃபீல் பண்றேன். ஐயோ தோசை சாப்பிட்டு கிறக்கத்துல இருக்கும்போது இப்ப அந்த வேலையை செய்யறோம்னு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாரும் இல்ல, இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, இந்த இடத்துல இது இருக்குது அது இருக்குது, அதுக்கு இது செஞ்சாகணும் அது செஞ்சாகணும் அப்படின்னு லைனா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு அடிக்கினே போனாங்கல்ல. சாஃப்ட்னரு, அதுக்கப்புறம் ப்ரெஷர் மோட்ரு, அது இதுன்னு நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடணும். நம்மளோட காஸ்ட்லியான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் மெயின் போடணும் போட்டுருக்குது. ஏன்டான்னு எனக்கு இப்போ உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் யோசிச்சுருந்தேன், எதுக்கு நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம இழுத்து விட்டுக்கணும், அப்புறம் குத்துதே கொடா இதேன்றோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே, இப்போ சாஃப்ட்னர் போடுறோம். சாஃப்ட்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வர தண்ணி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தண்ணி வந்து சால்ட்டியா இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ 300 இது இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கு தண்ணி, ஆனா கால்சியம் மட்டும் 300 இருக்கு, அதனாலதான் வெள்ளை வெள்ளையா வருது. அப்ப என்ன ஆகும், பாத்ரூம்ல நம்ம போட்டுருவோம்ல ஷவர் பேனல் அது இதெல்லாம், அதெல்லாம் தண்ணி வரும்போது கொஞ்ச நாள் பட மேக்சிமம் போனா ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க உப்பு கரையா படிஞ்சிடும், அது ஒழுங்கா ஒர்க் ஆகாது, அந்த மாதிரிலாம் ஆயிடும். ஸோ அதனால கம்பல்சரி நீங்க சாஃப்ட்னர் போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சாஃப்ட்னர் மாட்ட போறோம். என்ன பண்றது, இப்பதான் வந்தாங்க, வந்து எல்லாத்தையும் மெட்டீரியல் எல்லாம் மேலே இறக்கி வச்சுக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சிலிண்டர், இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குது. அப்புறம் 25 கிலோ இது உப்பு மூட்டை அப்படி இப்படின்னு என்னென்னமோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ பிளம்பிங், அதுக்கு தேவையான பிளம்பிங்லாம் பண்ணணும்ல, அதுக்கு தேவையான இதெல்லாம் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. இப்போ அதையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. வந்த உடனே கிடுக்கிட்டுன்னு அந்த வேலை நடக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கோல்டன் பாத்ரூமில் என்ன ஆச்சு அப்படின்னா, வர தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஏதாவது அடைப்பு இருக்கும். இந்த மாதிரி அந்த கால்சியம் தான் வந்து சால்ட் மாதிரி கல் மாதிரி ஆகி போய் அடைச்சிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி அடித்தலே இருக்காது. நம்ம இதில் டைரக்ட் மழை தண்ணி, மழையில் போய் நனைவோம்ல, அந்த மாதிரி மழை தண்ணி எந்த லெவலுக்கு பியூரிட்டியாக இருக்குமோ அந்த லெவலுக்கு பியூரிட்டியாக இருக்கும்ன்றாங்க. சரி ஓகே, நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி நாங்களும் பண்ணுறோம். நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே போய் அவங்க வேலை செய்கிறது என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்கலாம். அடி செம்ம வெயில் எல்லாம் அதிகம் சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுப்பா, அவங்க வெளில தேவைன்னா நம்ம போய் தானே ஆகணும். இதுதான் அந்த சிலிண்டர் இல்லை, இந்த உப்பு கொட்டி வைக்கிறது இந்த டப்பாவில் கொட்டணும். ஓகே, இதை நம்ம அப்படியே வீடியோ எடுத்துனோம்னா நம்மளுக்கு எதாவது டவுட்னா அதை இப்போ வீடியோவை எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அப்போ வீடியோ எடுத்துக்கணும், அது உங்களுக்கு தேவைப்படும். ஓகே உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படியும் சொல்லிடுவோம், எந்த மாதிரி பண்ணணும். சப்போஸ் மேனுவலாக நீங்கள் மூவ் பண்ணணும், அப்படி பண்ணணும், நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அது மாதிரி நீங்கள் அப்போ தெரிஞ்சு அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தரேன்னு நீங்கள். ஓ ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு ஒரு ஹாப்பி நியூஸ். பேபிமா சீரியஸ், இதே வேலை தான். என்ன வாங்கி தர போறேன், என்ன எங்க கூப்பிட்டு போக போறேன். ஆமா, இங்க வந்தா தின்ன பேல இதுக்கே நேரம் தெரியாது. ஆனா ஜாலியா இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இது அதோட முக்கியமான விஷயத்த சொல்றேன் நானு. என்ன விஷயம்? பாப்பா ஃபோன் பண்ணிச்சு, பாப்பா வந்து இப்ப கிளம்பி வருதான். அம்மா பாப்பா அம்மா அப்படின்னு பிராங்க் பண்ணனா அடிச்சு வந்து ஒரு நிம்மதியாவே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல முடியல. பிராங்க் அப்படின்னுடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. என்ன மொபைல் எடுத்து காட்டுறேன் பாரு, பாப்பா இப்பதான் பேசிச்சு கிளம்பி வரேன் அப்படின்னு. நான் சொன்ன ஒரு இல்ல நான் பாப்பா கிட்ட சொன்னேன், என்ன பண்ற அப்படின்னுச்சு. நான் மூவி போகலான்னு இருக்கிறேன், ஒரு படம் பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னுச்சு. ஹெச்ஓட சும்மா கதை கொடுக்காத அப்படின்னா, சும்மா நானும் தான் வரேன், வெயிட் பண்ணுப்பா, பார்க்காத. மாப்பிள்ளைக்கு லீவு தானே, ஸோ அதனால கிளம்பி வரேன் அப்படின்னாங்க.
ஸோ இப்போ நைட் இப்போ கார் எடுத்துருவாங்களாமா. என்ன பண்றது அப்படின்ட்டு. சரி இங்கதான் வந்து இரு, ஏன்னா வீடு நம்ம புழங்காத மாதிரியும் இருக்கு, ஒரு மாதிரி இருக்கா எனக்குமே மனசுக்கு எங்க இவ்வளவு பெரிய வீடை கட்டி புழங்காத மாதிரியும் இருக்கா. சரி எல்லா வேலையும் வந்து உட்காந்து முடிச்சிடலாம் அப்படின்னு தான் செய்து வந்தோம். சரி வந்து உட்கார்ந்தா எங்க போர் அடிக்குது, எங்க 3 பேருக்கு. இன்னைக்கு 2 பேர் வேலை செய்யறதுக்கு வரேன் அப்படின்னாங்க, வரவே இல்லை. எதுக்குன்னா நம்ம மெயின் டோருக்கு கைப்பிடி இருக்குல்ல ஹேண்ட்ரில்ஸ், அதுக்கெல்லாம் வந்து இப்போ பாலிஷ் போடுறதுக்கு வரேன்னாங்க. வந்துட்டு மண்டே வரேன்ட்டாங்க, என்னை மூட் அவுட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் டைல்ஸ் கொஞ்சம் ஒட்ட வேண்டியது இருக்குது, அவங்களும் வரேன்ட்டு ஈவினிங் வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு காலையிலேயே. கடைசியில் இப்போ வந்தது சாஃப்ட்வேர் மட்டும்தான் வந்தாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் அப்படியே பேசாமல் அப்படியே எங்கடா வெளியும் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்தோம். கரெக்டாக பாப்பா ஃபோன் பண்ணி மாப்பிள்ளையும் பேசினாரு, இப்போ கிளம்பி வரோம் மாமா, ஒரு போர் அடிக்குது, நாங்களும் கிளம்பி வரோம் அங்கே அப்படின்னாரு. சரி ஓகே வாங்க 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 அப்படின்ட்டோம் நாங்கள். இப்போ பாப்பாவுக்கு இளநீ வாங்கி வைக்கணும், இன்னும் ஆப்பிள் மட்டும் இல்லையா? சரி ஓகே. ஆப்பிள் ஆரஞ்சு கூட இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கொய்யா இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே சாஃப்ட்வேர் ஒர்க் முடிச்சோம் உடனே உள்ள வரத்துக்குள்ளார. வீட்டுக்கு நாளைக்கு போவேன், எப்படியும் நாளைக்கு போய்க்கலாம் வீட்டுக்கு. அங்கே போய் திங்ஸ்லாம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் ஜாலி 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 ஜாலி. பாப்பா வரட்டும், வந்த உடனே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நம்ம. ஆரஞ்சு ஜூஸ் போட்ட ஆரஞ்சோட 2 கிலோ. மாம்பழம் சாப்பிட்டு தான்ப்பா ஹீட் ஆயிடுச்சு எனக்கு. இது இருக்கா, இலக்கி இருக்கா? இலக்கிலாம் வேணாம், அந்த ரெட்டு பழமே வாங்க. காயா இருக்கா? எப்போ பழுக்கும் அது? நாளைக்கு பழுத்துறாது? நாளைக்கு பழுத்துறாதா ரெட்டு பழம்? 2 நாள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு எங்களுக்குள்ள. என்ன டிஸ்கஷன்? இப்ப பாரு, எல்லாத்தையும் கொஞ்சம் காலி பண்ணதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த பையனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சா, இந்த பொண்ணு வரைக்கும் வருதாமா. இப்ப பார்த்தா அது கம்முன்னு இருக்குமா கைய. நீ இதெல்லாம் எடுத்து வச்சுடு. லேஸ் எல்லாம் சாப்பிடாது பெருசா, அப்பவே சாப்பிடாது. அதனால அதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் மட்டும் மேல வை. ஃபில் பண்ணி வச்சிட்டேன். அது வாங்குனதெல்லாம் நான் கீழே இன்னும் ஃபில் பண்ணணுமே. இன்னும் நான் புதுசா வாங்கி வந்தது நிறைய இருக்குது. இப்ப அதான் சார், அந்த பழைய மாதிரி எல்லாம் பிரிச்சு வை, நாளைக்கு வந்தோடனே ஜூஸ் போட்டு கொடுத்துடலான்னு. இதெல்லாம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வெளியில ப்ரொவிஷனுக்கு வந்து வாங்கி வந்தேன். எது இல்லையோ எது இல்லையோ அதெல்லாம் போயிட்டு ஃபில் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். இப்ப இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்க வைக்கணும். போடு, இதெல்லாம் வந்து அந்த ரூம்குள்ள வைக்கணும். அதெல்லாம் விட்டுரு. இப்ப வாங்கி அந்த பழங்கள்லாம் எடுத்து இதுல ஃபில் பண்ணு. ஃபில் பண்ணிட்டேனே. தோபார் இந்த கூடப்பா கால்வாசி தான் இருக்கு. அது நாளைக்கு ஒரு ஜூஸை போட்டுறேன், எல்லாத்தையும் குடிச்சிட்டு காலி பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வரதுக்கு எப்படி லேட் ஆயிடும், அது வரைக்கும் நம்ம தூங்காம தான் வெயிட் பண்ணுவோம். நம்ம தூங்க சொன்னா கூட நம்ம தூங்க மாட்டோம். தூக்கம் வராது. வர வரைக்கும் பிள்ளைங்க வர வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. அதனால நைட்டு 10-11 மணி ஆனாதான் எங்களுக்கு வந்து நிக்குது எல்லாம் பிரிஸ்கா. அது நீ தான் பிரிஸ்கா இருப்ப நைட் ஆனா. பால் கிழிஞ்சிருச்சு போல, புது பால் எடுத்து வராங்க பாருங்க. உன் பேக் கிளிய போகுது, தூக்கி அங்கங்க எங்கேயாவது வச்சிட வேண்டியது, நம்மள உயிர் எடுத்துன்னு இருக்க வேண்டியது. முடி நிறைய ஆயிடுச்சு, நல்லா இதை மாற்ற வேண்டியது. ஆமா, முடி நிறைய கொட்டுவீங்க, நிறைய இருந்தாலே கொட்டும்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் வேற கட்டி வச்சிட்டேன். மோனா வந்தா சோள தோசை ராகி ஆப்பெல்லாம் சுட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். நீ ட்ரையல் பார்த்து நீ காலையில தான் ட்ரையல் பார்த்தா சக்சஸ் ஆச்சு. உடனே பாப்பாவும் வருது. கிளம்பிட்டா. ட்ரையலே நல்லா தான் இருக்குது. எதா ஆச்சுன்னா மாவை கீழே கொட்டிட்டு நம்மள பாக்கும். ஆமா, தெம்பா தானே இருக்கிற. வந்தாதான் நல்ல சோறு கிடைக்கும். ஒரு 30 குழந்தை பிறந்து ஒரு 4 வயசுக்கு யோசிப்போம், ஒரு 5 வருஷம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். மோனா போன உடனே சோறு வர இங்க பாருப்பா, உண்மையை சொல்லிட்டான்ப்பா. பாப்பா வந்தாதான் நல்ல சோறு சாப்பிட முடியுமாமா. பாப்பா ஊருக்கு போயிடுச்சுன்னா நல்ல சோறு கிடையாதாமா. எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் வந்துருது எல்லாருக்கும். அப்புறம் 2 ஜூஸ் வருது, வேற என்ன வருது, ஒரு சாப்பாடு எல்லாமே வருது விதவிதமா. குழம்பு வந்துருது, 3 காய் வந்துருது, முட்டை வருது. அதுவே நாங்க 4 டைம்ல அப்படின்னு. இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, 12 மணிக்கு 11 மணிக்கு இந்த பென்சில் அப்படியே அழகா அப்படியே வச்ச உடனே 1 2 3 4 5 6 என்ற மாதிரி வருது சோறு. புள்ளடா
ஏன் நாங்க வந்து புள்ளை இல்லையா? அப்ப இந்த புள்ளலாம் சோறு நாங்க வாயில போட்டாங்க, சோறு உள்ள போயிட்டு கக்கா வராதா? கேட்கிறோம். பிரோஜனமே இல்லை. நீ சொன்ன மாதிரி பேக்ல வந்துரும் எல்லாமே. அதுன்னா ஸ்டோர் ஆகும், குழந்தைக்கு போகும். உனக்கு எல்லாம் கக்கூஸ்ல போறதுக்கு அது எதுக்கு? நீ எதையோ ஒன்று திண்டு கக்கூஸ்ல போ. அவன் நோட் பண்ணினே இருக்கிறான்ப்பா. அவன் பொண்டாட்டி வந்தவனும் சொல்லுவான், எங்க அம்மாவை எங்க அக்கா வந்தாதான் நல்ல சோறே நாங்க பார்ப்போம், அது வரைக்கும் ஹோட்டல் சோறு தான் எங்களுக்கு விதவிதமா பல வகையா அவங்ககிட்ட ரகரகமா சொல்லுவான்ப்பா. அவன் பொண்டாட்டி கிட்ட உட்கார வச்சு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறான். இப்ப நாங்களா இருக்கும்போது ஒரு நாள் சாம்பார் இருக்கும், அடுத்த நாள் வந்து வேற சாம்பார், கீரை சாம்பார், நார்மல் சாம்பார்னு இருக்கும். ஆனா வந்து ஒரு டிஷ்ஷே மாறுது. சிக்கன் ஒரு நாள் மட்டன் வருது, ஒரு நாள் ஃபிஷ் வர மாதிரி மாறுது. ஃபிஷ் அதுவே ஃபிஷ் சாப்பிடாதுடா. நான் எத்தனையும் செஞ்ச அத்தனையும் அந்த பொண்ணு 1 வாய் 2 வாய் தான் சாப்பிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க வந்துருச்சு, ஆய் சொல்லுங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வந்து லீவு கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஜாலியாக கிளம்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி இருந்தால் தான் பிள்ளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி சொன்னாங்க மாற்றி மாற்றி இருந்தால் தான் வந்து ஆமாம் ஆமாம் அதை மறந்துட்டோம். நம்ம மேலே சாஃப்ட்னர் போட்டிருக்கோம்ல, சாஃப்ட்னர் நிறைய பேர் புக் பண்ணி வச்சிருக்காங்கப்பா உன்னை. சரியா? எப்ப அப்பாயின்மெண்ட் குடுக்குறேன்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க சப்ஸ்கிரைபர் மேல சாஃப்ட்னர் போட்டாங்க. அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. அந்த இது இல்ல நாங்களே இன்னைக்கு தான் பார்த்தோம் அவங்கள. தெரியுமா? அவங்க ஓனர் அவங்களே வீட்டுக்கே வந்தாங்க. வீட்டுக்கே வந்துட்டு அவங்க அம்மா வந்து பெரிய ஃபேன் ஆமா, நம்மளோட பெரிய ஃபேன் ஆமா. அவங்க வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னாங்க. அவங்க அவங்க பேரும் பிரியா தான். ஜெனிஃபர் பிரியாவா? ஜெனிஃபர் பிரியா. அவங்க அம்மாவும் சேர்ந்து அவங்க அம்மா பத்தி இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா வந்து சூப்பர். இது வந்து இப்ப அவங்களும் வந்து சொல்லிருக்காங்க, பாப்பா 5வது மாசம் பண்ணணுமாமா. பண்ணுமா? அவங்களும் 5 சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வராங்களாமா, பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ நீங்க வந்து பெரிய கிரவுண்ட் தான் ஓபன் கேட்டாங்க. ஆமா ஜெனியும் கேட்டாங்க, காலையில போன் பண்ணி சொன்னாங்க. நிறைய புக்கிங் இருக்கு, அப்பாயின்மெண்ட் எப்ப குடுக்குறேன்னு சொல்லு. ஓகே. இல்ல ஆக்சுவலி நம்மளோட 5வது மாசம் நம்மளது தான் அங்க பண்ணணும், பெங்களூர்ல. அப்ப அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்ட்ரெச் நீங்க வரும்போது அவங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பர் கலர் நல்லா இருந்தது. அவங்க சொன்னாங்க, சொல்லும் போதே சொன்னாங்க, உனக்கிட்ட எல்லா கலரும் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படின்னாங்க. நான் கூட அப்படின்னா கலர் ஆர்வமா இருக்குன்னு பார்த்தோன்னு நினைச்சு இந்த கலர் அவங்ககிட்ட இல்ல கேட்டேன். ப்ளூ. ஆமா 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 காலையில சைஸ் கேட்டாங்க. என்கிட்ட உங்க சண்டை சைஸ் எல்லாம் காலையில கேட்டாங்க. காலையில கேட்டாங்க. ஓகே 40 இப்போ 40 ஆயிடுது, 40 42 ஆயிடுது. பட் ஓகே பரவாயில்ல. மீடியம் சொன்னேன் நானு. டபுள் செட்டப்